சிறகடிக்க ஆசி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனாவை பார்க்கறதுக்காக பூ கடைக்கு வராரு. உடனே மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம், நீங்கள் விஜயாத்துக்கிட்ட சிந்தாமணியும் நீத்துவும் பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இந்த உண்மையை சொன்னீங்களா? விஜயாத்தை என்னங்க பேசுனாங்க? அவங்க ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை நமக்காக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா உனக்கே தெரியும் அம்மா எப்படி நமக்காக பேசுவாங்க. சிந்தாமணி தான் முக்கியம்னு அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. சிந்தாமணி அவங்க ஃப்ரெண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க செய்கிறது, விஜயாத்தை இந்த பிரச்சனையில் தலையிடுவாங்க. எப்படியாவது சிந்தாமணி கிட்ட பேசி நீத்துவும் சிந்தாமணியும் நமக்கு பிரச்சனை செய்யாமல் இருப்பாங்கன்னு பார்த்தா விஜயாத்தை சப்போர்ட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா, சிந்தாமணி எதுக்காக இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்பயும் போல் சிந்தாமணி நீத்துவோட கடைக்கு பூ கொடுக்க தான் செய்வாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இனி நீத்துவால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ரவிக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. நீத்து பூக்கடை ஆரம்பித்ததால மீனாவோட பிஸ்னஸ்க்கு வேணால் பிரச்சனை வரும். மீனா சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்தால் கொடுக்குறா. ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கும்போது மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறது, பூக்கடையில் வேலை பார்க்குறதுன்னு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்துருந்தா மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம். எப்போவுமே அவங்க அம்மா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சம்பாதிக்கிற பணத்தை மீனா கொடுத்துருவா. அப்புறம் மீனாவோட பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்தால் எனக்கு என்ன, இல்லை மீனாவுக்கு பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன? மீனாவுக்காக நான் என்றைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ரவியும் ஸ்ருதியும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்க்கணும், அதுக்காக கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் நம்ம என்ன மீனா பேச முடியும்? பொறுமையாக இருப்போம். நீத்துவால் ஏதாவது நம்ம பூக்கடைக்கு பிரச்சனை வருது, இல்லை நமக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறமா யோசிப்போன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் விஜயாத்தை என்னைக்கும் எனக்கும் என் பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு. நான் வேலை பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்கல. ரோகிணி மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா? இல்லையே. நான் தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையேங்க, எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, மருமகளாக ஏற்றுப்பாங்க? விஜயாத்துக்கிட்ட இதை பற்றி பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. இந்த பிரச்சனையை பற்றி பேசினா விஜயாத்தை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஸ்ருதியும் ரவியும் யோசிச்சது சரிதான். ஏன்னா அவங்க வாழ்க்கைக்காக வேணால் சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்காக என்றைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்த எல்லாரும் மீனா கிட்ட பூவெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, இன்னைக்கு கடைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க பூ வாங்கிறதுக்காக. நமக்குன்னு இருக்கிற வருமானம் வரதான் மீனா செய்யும். அப்படியே பெரிய பூக்கடை ஆரம்பித்தா நமக்கு வர கஸ்டமர் எல்லாரும் அவங்க பூக்கடைக்கு போயிடுவாங்களா என்ன? நீ நேர்மையாக உண்மையாக உன்னுடைய வேலையெல்லாம் பார்க்குற, அதனால் கண்டிப்பாக நமக்குன்னு வர வருமானம் வரும். மாதம் மாதம் உனக்குன்னு கிடைக்கக்கூடிய சம்பளம் கிடைக்க தான் போகுது. நீ நல்லா சம்பாதிப்ப. யாரை பற்றியும் யோசிக்காத, வர பிரச்சனையை பற்றிலாம் நினைக்காம நீ உன்னுடைய வேலையை பாரு, நானும் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிட்டு முத்து ஃபோன் வந்த உடனே அங்கே சவாரிக்கு கிளம்புற மீனா நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மீனா யோசிக்கிறாங்க, என்ன செய்கிறது, இந்த சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு இங்கே நீத்துவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பூக்கடை வேற ஆரம்பிக்க வச்சுருக்காங்க. பூக்கடையில் அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், நானே பூவெல்லாம் கொடுக்குறேன்னு நீத்துவோட மனசை மாற்றி இன்னும் என்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணும், ரவியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு சிந்தாமணி ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் விஜயாத்தை இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க மீனா. முத்து ரவிக்கிட்ட பேசும்போது, நீ பேசாமல் இங்கே நீத்துக்கிட்ட போய் பேசி பிரச்சனை செய்யாதீங்க. நீங்கள் பூக்கடை ஆரம்பித்ததில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என் பேரில் தான் இந்த பூக்கடையை ஆரம்பிச்சிருக்கீங்க, இதனால் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருதுன்னு நீத்துக்கிட்ட பேசி இப்போவே பூக்கடைக்கு என் பேரை வைக்காதீங்க அப்படின்னு தெளிவாக பேசிட்டு வந்துரு. ஏன்னா அப்பப்போ பலகுரல் வீட்டில் அம்மா கிட்ட என்ன தான் பேசினாலும் இதனால் உனக்கும் ஸ்ருதிக்கும் தான் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கும் தெரியுது, ஆனால் என்ன செய்கிறது, நீத்துக்கிட்ட பேச எனக்கு பிடிக்கலையே, அவங்களால எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. பலகுரல் ஏற்கனவே சொன்னாங்க, நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் நீ வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு. நீ தான் யார் பேச்சையும் கேட்காம நீத்து ரொம்ப நல்லவங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, அதனால தானே இப்படி ஒரு பிரச்சனையில் வசமாக மாட்டிகிட்டு இருக்க. இதே நீ அப்போவே ஸ்ருதியோட பேச்சை கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு. ஸ்ருதி சொன்னதெல்லாம் நீ கவனிச்சியா இல்லையா? நீ பேசாமல் நீத்துக்கிட்ட பேசு, என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க, பிரச்சனை செய்யாதீங்க,
என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் என் வாழ்க்கையில் வரவே முடியாது. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் என்னை விரும்பலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்ல. என் பேரை நீங்கள் உங்கள் பூக்கடைக்கு வைக்க வேண்டான்னு பேசிட்டு வந்துரு. அதுக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு உன் பக்கம் இருக்கிற உண்மையை நீத்துவுக்கு நீ புரிய வைக்கணும்னு சொல்லும்போது எவ்வளவோ பேசிட்டேன். ஆனால் நீத்து நான் உங்களை தான் விரும்புகிறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு இப்படி தான் பேசுவாங்க. இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சரியாக வரும். நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொன்னால் சரியாக தான் இருக்கும். நீத்துக்கிட்ட பேசி பார்ப்போம். ஒருவேளை நீத்து நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு மனசு மாறி என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாமல் இருந்தால் என் வாழ்க்கையை நிம்மதியாக பார்த்துக்கலாம்ல. அதே மாதிரி பூக்கடைக்கு என் பேரும் வைக்க மாட்டாங்கல்ல. அதனால் நீத்து சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். என் வாழ்க்கையில் நீத்துவால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. முன்னாடியே யோசிச்சிருந்தா கண்டிப்பாக நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதிக்கிட்ட சொல்லாமல் நீத்துவை பார்க்கறதுக்காக அங்கே புதுசாக நீத்து ஆரம்பித்த பூக்கடைக்கு கிளம்பி போகிறாரு ரவி. ரவி வந்த உடனே நீத்து ரொம்ப சந்தோஷமா, ரவி நீங்கள் என்னுடைய பூக்கடைக்கு வந்திருக்கீங்களா? என்னால் நம்பவே முடியல. நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் ஃபோன் கூட பண்ணலையே, என்னை தேடி வந்திருக்கீங்கன்னா அப்போ நீங்களும் என்னை விரும்புகிறீங்கன்னு தானே நானும் நினைக்க தோணும். அப்போ நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, ஸ்ருதிக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஸ்ருதிக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காஃபி தரட்டுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்கள் முதல் முறையாக என்னுடைய புது பிஸ்னஸ்க்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக வரல, சந்தோஷமாக பேசுகிறதுக்காகவும் வரல. என் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பிரச்சனையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரவி இப்படி பேசுகிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நீத்து ரொம்ப கோவமாக பேசும்போது, நீங்கள் என்ன நீத்து கோவப்படுறீங்க? நான் தாங்க கோவப்படணும். என்னங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு ரவி. நீங்கள் எதுக்கு நீத்து என் பேரில் புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தது எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் உங்கள் திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எதுக்குங்க தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறீங்க? நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் என் பேரில் எதுக்குங்க பூக்கடை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரை நீங்கள் வந்து உங்கள் பூக்கடைக்கு வைக்க வேண்டாம். அதனால் நீங்கள் சீக்கிரமாக ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் மீனா அண்ணியும் இங்கே தான் பூக்கடை வச்சுருக்காங்க. வேணும்னே திட்டம் போட்டு நீங்கள் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சிந்தாமணி இப்படிலாம் செய்ய சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, நான் ஏற்கனவே புதுசாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். சிந்தாமணி என்னை பார்க்க வந்தாங்க. இப்படிலாம் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்ல லாபம் வரும்னு சொன்னாங்க. அதான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை இப்போ என் அப்பா பார்க்குறதுனால நானும் சரின்னு சொல்லிட்டு பூக்கடை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களே வந்து பாருங்கள். நம்ம கடை எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்த உடனே இப்படி கோவமாக பேசுகிறீங்களே ரவி, நான் எதுக்காக இந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் இந்த கடைக்கு ஓனராக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் என்னை தேடி வரணும், என்னை ஏற்றுக்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதனால் உங்களுக்காக தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்காம ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தேடி வந்து கேள்வி கேட்குறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க. நீங்கள் வேணும்னா என்னை விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை உண்மையாகவே நான் விரும்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். எப்போ தான் என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது ரவி ரொம்பவே கோவமாக நீத்துவ பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? நீங்கள் சரியாக பதில் சொல்லாமல் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் வந்து ஸ்ருதியோட வீட்டுக்காரராக இருக்கேன் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னையும் ஸ்ருதியவும் பிரிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க? பாவம் ஸ்ருதி என்ன செய்யணும் தெரியாமல் யோசிக்கிறா. நானும் ஸ்ருதியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தெரியுமா? ஒருத்தரை அவ்வளோ விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் செய்கிற பிரச்சனையால் ஸ்ருதியும் நானும் பிரிஞ்சிருக்கோம். இப்போ புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறீங்க. நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸை நான் பார்த்துக்கணுமா? நான் ஓனர் ஆகணுமா? என்றைக்குமே நடக்காதுங்க. இப்போ சொல்கிறேன், என் பேரில் நீங்கள் பூக்கடை ஆரம்பிக்கக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதனால் எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்த பூக்கடை முக்கியம்தாங்க. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். என் மனைவி ஸ்ருதி முக்கியம். ஸ்ருதியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க சிந்தாமணி, ரவி வந்தது, இங்கே நீத்துக்கிட்ட பேசுனதுன்னு எல்லாத்தையும் வந்து ஆதாரமாக தன்னுடைய ஃபோனில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க.
ரவி என்னவோ ரொம்ப கோவமா பேசுறாரு. ஆனாலும் நீத்துவ தேடி வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காரு ரவி அப்படின்னு ஸ்ருதி கிட்ட சொன்னா, அப்புறம் ரவியும் ஸ்ருதியும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கவே முடியாதே. அதனால தானே இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஏற்பாடா செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு இங்க வந்து சிந்தாமணி இப்படி ஒரு வேலைய செஞ்சுட்ருக்காங்க. நீத்து கண் கலங்கி நிக்கிறாங்க. அங்க வந்து சிந்தாமணி சொல்றாங்க, "என்ன நீத்து? எதுக்கு அழுகுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "பார்த்தீங்களா? இந்த ரவி வந்து எப்படி பேசிட்டு போறாரு. ரவிக்காக தானே கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த பிசினஸ பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இங்க ரவிக்காக புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா என்ன தேடி வருவாருன்னு நெனச்சேன். ஆனா ரவி இப்படி பேசிட்டு போறாரு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இருக்கட்டும். என்னைக்கா இருந்தாலும் ரவி உங்கள புரிஞ்சுக்க போறாரு. உங்கள தேடி வந்து நான் பேசினதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்க நீத்து அப்படின்னு சொன்னா, மன்னிச்சு ரவிய ஏத்துக்க மாட்டீங்களா என்ன? ஏன்னா உண்மையாவே நீங்க ரவிய ரொம்ப விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க எத பத்தியும் யோசிக்காதீங்க. ரவி ஏதோ கோவத்துல இப்படி பேசுறாரு. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காரு. மீனாவும் பூக்கடை வச்சிருக்காங்கல்ல. அதனால நீங்க பூக்கடை ஆரம்பிச்சது ரவிக்கு பிடிக்கல. மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. உங்ககிட்ட நெறைய பணம் இருக்கு. உண்மையாவே நீங்க ரவிய விரும்புறீங்க. அப்புறம் என்ன? ரவி சீக்கிரமாவே மனசு மாறி உங்கள தேடி வந்து உங்கள ஏத்துக்க தான் போறாரு. கல்யாணம் பண்ணிக்க தான் போறாரு. ஸ்ருதி இப்ப ரொம்ப கோவமா இருப்பாங்கல்ல. அதனால ரவி இப்படி பேசிட்டு போயிருக்காரு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லங்க. உங்க ரெஸ்டாரண்ட்ல ரவி வேல பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ரவியும் சீக்கிரமாவே நானும் உங்கள விரும்புறேன் நீத்து அப்படின்னு மனசு மாறி பேச தான் போறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னது மட்டும் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ரவி இப்படி பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் ரவிக்கு ஃபோன் பண்ணல. ஏன்னா புது பிசினஸ் ஆரம்பிச்சத பத்தி ரவிகிட்ட சொல்லாம இருந்தேன்னு நினைச்சேன். ஆனா என்ன தேடி வந்த உடனே அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப நீங்க பேசினதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு சிந்தாமணி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சிந்தாமணிய ரொம்பவே நம்புறாங்க நீத்து. இங்க நீத்து யோசிக்கிறாங்க. ரவி பேசின பேச்சுக்கு சரியான பதில் குடுக்கணும். இங்க ஸ்ருதிய தலகுனிய வைக்கணும், அவமானப்படுத்தணும். இங்க சிந்தாமணி சொன்ன மாதிரி ரவி மறுபடியும் என்ன தேடி வந்து மன்னிப்பு கேட்கணும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன செய்ய? எப்படியாவது ஸ்ருதிய தலகுனிய வைக்கணும், அவமானப்படுத்தணும். ஸ்ருதியால தானே ரவி இப்படிலாம் பேசுறாரு. இன்னும் ஸ்ருதி ரவி மேல நம்பிக்கையே இல்லாம ரொம்ப கோவமா பேசி பிரச்சனை செஞ்சாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் நெனச்ச மாரியே ஸ்ருதியும், ரவியும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கவே முடியாது. அவங்க எப்பயும் போல இன்னும் எத்தன வருஷம் தான் இப்படியே பிரிஞ்சிருக்க முடியும்? இப்பவே ஸ்ருதி ரவி மேல நம்பிக்கை இல்லாம, இங்க ரவி பேச்ச கேட்காம, அவங்க வீட்டுக்கு போகாம தான் இருக்காங்க. அதனால இதே மாதிரி பிரச்சனை பெருசாச்சுன்னா, நான் ரவிய வந்து டிவோர்ஸ் குடுக்க போறேன்னு சொல்லி முடிவெடுத்துருவாங்க. அப்புறம் என்ன? ரவி என்ன தேடி வந்து தானே ஆகணும். அதனால ரவியும் நானும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறோம். நாங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரவிக்காக தான் இந்த பிசினஸ நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு, ரவி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசின ஃபோட்டோலாம் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியிற மாதிரி நானும் இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சேன்னா, கண்டிப்பா ரவி என்ன விரும்புறாருன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துரும். எனக்கும் ரவிக்கும் கல்யாணம் ஆக போகுது. ரவிக்காக தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் ரவி தேடி வந்து என்ன பாராட்டி பேசினாரு. இந்த பிசினஸ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா எனக்கு வாழ்த்து சொன்னாரு. அப்படின்னு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி எப்பயும் போல என்னுடைய வேலைய செய்ய தான் போறேன். அதனால ஆதாரம் இருக்கிறதுனால எல்லாரும் அப்படியே நம்புவாங்க. ரவி என்ன பார்க்க இங்க பூக்கடைக்கு வரலன்னா கூட பரவால்ல. என்னதான் கோவமா பேசிட்டு போனாலும், என்ன பார்க்க வந்தார்ல, அதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து நீத்து. எப்படியாவது ரவியும், ஸ்ருதியும் ஒண்ணு சேர்ந்து அவங்க வாழ்க்கைய பார்த்துக்க கூடாது. அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ரவி என்ன புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன ஏத்துக்கலன்னா, ஸ்ருதியோட வாழ்க்கையிலயும் கண்டிப்பா பிரச்சனை வரும். ரவியும், ஸ்ருதியும் ஒண்ணு சேர்ந்து அவங்க வாழ்க்கைய என்னைக்கும் பார்த்துக்கவே கூடாது. அவங்க வாழ்க்கை அவ்வளோ அவங்க நினைக்கிற மாரி சந்தோஷமா இருக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு திட்டம் போடுறாங்க நீத்து. நீத்துவுக்கு சிந்தாமணி உதவி செய்றதுனால, நீத்து ரொம்பவே சந்தோஷமா அவங்க நெனச்ச மாதிரியே இப்படி ஒரு வேலைய செய்றாங்க. அடுத்த நாள் ஸ்ருதி எப்பயும் போல அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது, அங்க ஸ்ருதியோட அம்மா சுதா ரொம்பவே பதட்டமா, "ஸ்ருதி இங்க பாரு" அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க. "என்னம்மா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ரவி மாப்பிள என்ன செஞ்சிருக்காரு பாரு. நீத்துவ பார்த்து பேசியிருக்காரு. புது பிசினஸ் ஆரம்பிச்ச நீத்துவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறா. "அ உன்னுடைய பொண்ணு ஸ்ருதி உங்க வீட்டுக்கு வந்துட்டாளே! அப்ப இனி ரவி வீட்டுக்கு போக போறது இல்லையா? இங்க வந்து ரவிய வந்து டிவோர்ஸ் பண்ண போறாளா ஸ்ருதின்னு?" எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன நடக்குது ஸ்ருதி?" அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து சுதா, "அம்மா
என்னம்மா நீத்துவுக்கு வேற வேலையே இல்லை. ரவியை தினமும் பார்த்து பேசிட்டு இருக்கேன். ரவி என் மேலே அவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு. ஆனால் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி ரவியை வந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சா எனக்கும் ரவிக்கும் இடையில பிரச்சனை வந்தா நானும் ரவியும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்காதுல்லம்மா. அதனால தான் இப்படிலாம் செய்கிறாங்க நீத்து. இந்த உண்மை எனக்கு தெரியும். நீங்கள் நீத்து இப்படிலாம் செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் சொந்தக்காரங்க கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் ஏம்மா இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? ரவி என்னவோ நீத்துவோ பார்க்க போயிருப்பாங்க. ஆனால் சந்தோஷமாக பேச போயிருக்க மாட்டாரு. எதுக்காக என் பேரை வச்சு நீங்கள் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்க போயிருப்பாருமா. இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ரவி புது பிஸ்னஸ் ஆரம்பித்த எனக்கு வாழ்த்து சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக பாராட்டி பேசினாருன்னு இந்த நீத்து எப்பயும் போல் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நீத்துவை நம்புறீங்க, இந்த வீட்டு மருமக ரவியை நம்ப மாட்டிங்களா? ரவியை என்னைக்கும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இப்படிலாம் நீங்கள் பேசுகிறதுக்காக ரவி மேலே எனக்கு சந்தேகம் வராது. நான் ரவியை நம்புகிறேன், அவ்வளவுதான். ஆனால் இப்படி பிரச்சனை செய்கிற நீத்துவை நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் ஃபோனில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு தானே பிரச்சனை வரும், நான் பார்த்துக்கிறேம்மா, கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் அந்த ரவியை கல்யாணம் பண்ணாதுன்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா, அவங்க வீட்டில் யாருமே இந்த பிரச்சனையை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் வந்து உன்னுடைய அம்மா, எங்களுக்கு தானே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். இன்னும் உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு யோசித்து ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இப்போவே நீத்துக்கிட்ட பேசணும், நீ ரவி மாப்பிள்ளைகிட்டையும் பேசி இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஸ்ருதியோட அம்மா. ஸ்ருதியோட அம்மா சுதா இப்படி பேசிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி செய்யணும், இல்லைனா நீத்துவுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க ஸ்ருதி. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஸ்ருதிக்கு ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. என்ன ஸ்ருதி, உனக்கும் ரவிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா? அங்கே நீத்துவும் ரவியும் கல்யாணம் பண்ணி போகிறாங்களா? இல்லை நீத்து வந்து இப்படி அவங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ரவிக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன், பூக்கடைக்கு கூட வந்து ரவியோட பேரை தான் வச்சுருக்கேன், ரவி பூக்கடை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாரும் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் உண்மையே இல்லை, இதெல்லாம் அந்த நீத்துவோட திட்டம்தான். நீத்து என்னென்னவோ வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ப வேண்டாம். ரவி என்னை விரும்புகிறாரு. நானும் ரவியும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். ஏன் ரெஸ்டாரண்ட்டில் தான் ரவி வேலை பார்க்குறாரு. எனக்கு தெரியாமல் இப்படிலாம் ரவி செய்கிறதே கிடையாது. நீத்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் பார்த்தேன். அப்படி ஏதாவது உண்மை இருந்திருந்தா முதல்ல என்கிட்ட சொல்லு. அது மட்டும் இல்லை, ரவிக்கிட்டேயும் பேசி இந்த பிரச்சனையெல்லாம் நீ சரி செய்யணும். நீத்து மறுபடியும் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லி வை. ரவி வந்து உன்னுடைய வீட்டுக்காரர். நீ ரவியை என்னைக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. நீத்துவுக்கு சரியான பதில் கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதியோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது ஸ்ருதிக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த சமயம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி வராரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரவி, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க, என் அம்மாவுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு தெரியுமா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்தல்ல, நீ அவங்களுக்கு வாழ்த்து சொன்னியா, இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவங்கள ரொம்ப பெருமையாக பேசினியாமே, உனக்கும் நீத்துக்கும் கல்யாணமாக போகுதா, இதெல்லாம் உண்மையா, இல்லை நீ என்ன ஏமாத்துறன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்ருதி இதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறாரு ரவி. அந்த சமயம் முத்து, மீனா எல்லாரும் ரவிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீத்து இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது முத்து, இப்போ தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன், ஸ்ருதி பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்கு உண்மை தெரியும். நான் வந்து நீத்துவை பார்க்க போனது உண்மை. எதுக்காக என் பேரில் நீ பூக்கடை ஆரம்பிச்சுன்னு கேள்வி கேட்கறதுக்காக போனேன் ரவி. ஆனால் அந்த நீத்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து நீ தானே சொன்ன, நீத்துக்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சரி செய்யணும், பலகுரல் ரொம்ப பாவம் அப்படின்னு, நீ பேசினதுக்கு அப்புறமா தான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நீத்து நான் என்னவோ சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்த மாதிரியும், எனக்கும் நீத்துவுக்கும் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறோன்னு சொல்லி இப்படிலாம் வந்து செஞ்சுருக்காங்களே, இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் இப்போ வந்து என் மேலே தான் சந்தேகம் வரும். நான் உண்மையாகவே நீத்துவை நம்புறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. இப்போ நீயும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்ட. எனக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ரவி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, ரவி நீ என்னை ஏமாத்தலைல்ல, பொய் சொல்லலைல்ல, நீ உண்மையை தானே சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் நீ தான் வேணும்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, நான் எப்படி உன்னை ஏமாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறார் ரவி. எனக்கு இதுவே போதும்,
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து, "முத்து, நீங்க என் கூட வர முடியுமா? அங்க நீத்துவ பார்க்கறதுக்காக போறேன். தனியா போனா நீத்து தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. நீங்க வந்தீங்கன்னா, எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நீத்து என்ன பேசினாலும் அவங்களுக்கு சரியான பதில் குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "பலகுரலு கவலைப்படாம இரு, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க கிளம்பி வராரு. இங்க ரவிகிட்ட சொல்றாங்க, "ரவி, நீ ரெஸ்டாரண்ட் வேலைய மட்டும் நல்லபடியா பார்த்துக்க. நான் உன்ன சந்தேகப்படல, கோவப்படல. ஏன்னா உன்ன பத்தி எனக்கு தெரியும். ரவி, உன் மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் சீக்கிரமாவே உன்னுடைய வீட்டுக்கு சந்தோஷமா மருமகளா வர முடியும். நமக்கிடையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா, இன்னைக்கு நீத்துவுக்கு சரியான பாடம் புகட்டணும்." அப்படின்னு சொல்லிட்டு, ரவியவும் அங்க வேலையெல்லாம் பொறுப்பான வேலைய பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க முத்துவ கூப்பிட்டுட்டு அங்க நீத்துவ பார்க்க கிளம்பி போறாங்க. இங்க வந்து ஸ்ருதி. அங்க நீத்துவோட பூக்கடைக்கு ஸ்ருதி வராங்க. என்ன ஸ்ருதி வராங்கன்னு பார்க்கும்போதே, அங்க வந்த ஸ்ருதி ரொம்ப கோவமா நீத்து கிட்ட பேசாம பளார் பளார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க? நீ ரொம்ப நல்லவன்னு உன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல ரவி வேலை பார்த்தது தான் பெரிய தப்பு. உன்னை பத்தி நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ரவி உன்னை புரிஞ்சுக்கவே இல்ல. ரவிக்கும் உனக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற செய்ய போறியா? ரவி உன்னை விரும்புறாரா? இப்படி பொய் சொல்ல அசிங்கமா இல்ல? இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையா இருப்பேன்னு வேற நினைக்கிறியா? யார் பேச்ச கேட்டு இப்படிலாம் செய்ற? இல்ல அந்த சிந்தாமணி இதெல்லாம் செய்ய சொல்றாங்களா? நீ எல்லாம் எதுக்கு பூக்கட ஆரம்பிச்ச? மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு நீ பூக்கட ஆரம்பிக்கணும்னு உதவி செய்றாங்க. நீ என்னடா நான் இன்னொரு பக்கம் ரவி என்ன தேடி வந்து பேசினாரு, சந்தோஷமா பாராட்டினாருன்னு இவ்ளோ பொய் சொல்ற? அசிங்கமா இல்ல? இப்பவே சொல்லு. இப்பவே என்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ சொன்னது எல்லாமே பொய் தான்னு எல்லாருக்கும் தெரிய வரணும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். ரவி என்ன தேடி வந்து பேசினாரு." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, எதுக்கு வந்து பேசினாரு? நீ எங்க வாழ்க்கையில பிரச்சனை செய்யக்கூடாது. நீ நெறைய பொய் சொல்ற. எங்கள ஏமாத்தணும்னு நெனைக்கிற. இனியும் உன்னால எங்க வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரவியோட பேர்ல நீ இந்த பூக்கடை ஆரம்பிச்சல்ல, அதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தானே வந்து பேசினாரு. நீ என்னமோ ரவிய விரும்புற. ஆனா நாங்க உன்னுடைய பிரச்சனையில தலையிடாம எங்க வேலைய பார்த்துட்டு இருக்கோம். நீ திருந்த மாட்ட? எத்தன முறை சொல்றது? நானும் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்கவே முடியாது. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். என் வீட்டுக்காரர் ரவி எனக்கு முக்கியம். நீ வேணும்னே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, என்ன வேணாலும் செய்யலான்னு பிரச்சனை செய்றியா?" அப்படின்னு முத்து முன்னாடி அங்க ரொம்ப கோவமா வந்த ஸ்ருதி வந்து நீத்துவ வெளுத்து வாங்குறாங்க. உடனே நீத்து அழுதுகிட்டே, "வேண்டாம், என்ன விட்டுருங்க. இனி இந்த பூக்கடைய நான் நடத்தவே மாட்டேன், போதுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அது மட்டும் போதாது. இப்பவே எல்லார் முன்னாடியும் நீ பேசியே ஆகணும். நான் இத்தன நாள் சொன்னது எல்லாமே பொய் தான். ரவிய நான் விரும்பல. இனி ரவி வாழ்க்கையில பிரச்சனை செய்ய மாட்டேன். அப்படின்னு நீ பேசியே ஆகணும்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியெல்லாம் பேச முடியாது. உண்மையாவே நான் ரவிய விரும்புறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ரவி உன்ன விரும்பலையே. அப்படி இருக்கும்போது, நானும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு மட்டும் நீ எப்படி இப்படிலாம் வந்து எல்லார் முன்னாடியும் பேச முடியும்? நீ பேசினதும் தப்பு. நீ செஞ்ச வேலையும் சரி கிடையாது. இப்பவே மன்னிப்பு கேட்கிறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, இந்த பூக்கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கல்ல, நீயா யோசிச்சு இந்த பிசினஸ கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்க மாட்ட. நீ ரெஸ்டாரண்ட் வேலையவே சரியா பார்க்க மாட்ட. ரவி அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்ததால, உன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல நல்ல வருமானம் வந்தது. ரவி என்னைக்கு அங்க வேலை பார்க்க மாட்டேன்ட்டு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாரோ, அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்ட உன்னால சரியா நடத்தவே முடியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய சமாளிக்க முடியாம வீட்ல தானே இருந்த. அப்புறம் எதுக்கு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்ச? யார் சொல்லி இப்படிலாம் செய்ற? இல்ல சிந்தாமணி பேச்ச கேட்டு எங்க குடும்பத்த அவமானப்படுத்தணும், மீனாவோட பிசினஸ்ல பிரச்சனை வரணும்னு இப்படிலாம் செய்றியா? என் வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சாலும் சும்மா விட மாட்டேன். மீனாவோட பிசினஸ்ல பிரச்சனை செய்யணும்னு நீ நெனச்சாலும் உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உன்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு போறதுக்காக வரல. நீ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ சொன்னது எல்லாமே பொய் தான். இங்க ரவி உன்ன விரும்பலன்ற உண்மைய எல்லாருக்கும் நீ பேசி புரிய வைக்கணும். இல்லையா, அவ்வளவுதான். என் வாழ்க்கையில பிரச்சனை செய்றேன்னு இப்பவே போலீஸ வர வைப்பேன். உண்மைய சொல்லு. எதுக்கு இப்படிலாம் செய்ற?" அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இங்க நீத்து யோசிக்கிறாங்க. என்ன இந்த ஸ்ருதி பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. நான் வந்து இப்படிலாம் செஞ்சதுக்கு காரணம், பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா ஸ்ருதி ரொம்ப கோவமா இருக்காளே! என்ன செய்றது? அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்கிற நீத்து, வேற வழி இல்லாம சிந்தாமணிய பத்தி சொன்னா தான் நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நெனச்சுட்டு, "நீங்க நெனைக்கிற மாரியே சிந்தாமணி தான் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்காக?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்களும் ரவியும் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்க கூடாது. என்னைக்கா இருந்தாலும் ரவி உங்கள தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்களும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்க இப்படிலாம் செய்யணும்னு எனக்கு யோசனை சொன்னதே சிந்தாமணி தான். அவங்க பேச்ச கேட்டு தான் இப்படிலாம் நான் செஞ்சேன். உண்மையாவே ரவி இங்க வந்து என்னுடைய பூக்கடைக்கு வந்தாரு. ஆனா, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை செய்யாதீங்க.
பூக்கடை ஆரம்பிக்கிறதெல்லாம் சரிதான். என் பேர்ல எதுக்கு பூக்கடை ஆரம்பிச்சீங்க? இதெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா தான் பேசினாரு. ஸ்ருதிய விட்டு குடுக்காம பேசினாரு. "ஸ்ருதி தான் எனக்கு முக்கியம். என்னைக்கா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு போனாரு. அந்த சமயம் இந்த ஆதாரம் நமக்கு வேணும்னு ரவிக்கு தெரியாம இந்த ஆதாரத்த எடுத்து வச்சது சிந்தாமணி தான். அவங்க தான் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க. மத்தபடி இந்த பிசினஸ ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் சிந்தாமணி தான். நீங்க பூக்கடை ஆரம்பிச்சீங்கன்னா, மீனாவோட பிசினஸ் நல்லபடியா நடக்காது. மீனாவுக்கு நெறைய பிரச்சனை வரும். மீனா பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டா, அவளுக்கு நல்ல வருமானம் வந்தா மீனா முத்துவ கையில பிடிக்க முடியாது. ஆனா, நம்ம பெரிய பூக்கடை ஆரம்பிச்சோம்னா, பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்கும். மீனாவால பிசினஸ் செஞ்சு முன்னேறவே முடியாதுன்னு, இப்படி யோசனையெல்லாம் சொன்னது சிந்தாமணி தான். அதனால என் மேல கோவப்படாதீங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான். நான் வேணும்னா, அ எங்கனாலும் இந்த உண்மைய கண்டிப்பா சொல்வேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவ்ளோ நேரம் பொறுமையா இருந்த முத்து பேசுறாரு. "பரவாயில்லையே! பலகுரலு, நீ பளார் பளார்ன்னு வெளுத்து வாங்குனதால பெரிய பூக்கடைக்கு ஓனரா இருக்கிற நீத்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. அவங்க தான் இப்படியெல்லாம் செய்யன்னு சொன்னா நீ யோசிக்க மாட்ட? பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருந்திருக்கிறியே, இதனால பிரச்சனை வரும்னு நீ யோசிக்கவே மாட்ட? அதென்ன சிந்தாமணி உதவி செஞ்சாங்க, சிந்தாமணி தான் அப்படி செய்ய சொன்னாங்க, அவங்க தான் யோசனை சொன்னாங்கன்னு எல்லாமே அவங்க மேல தான் தப்பு இருக்குன்ற மாரி பேசுற? அவங்க பேச்ச கேட்டு இந்த பிசினஸ நீ ஆரம்பிச்சல்ல, அப்பவே தெரியும். நீயா யோசிச்சு இந்த பிசினஸ கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்க மாட்டேன்னு நாங்க எல்லாரும் சந்தேகப்பட்டோம். ஆனா இப்ப நீ தானே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற. உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ மீனாவ சாதாரணமா நெனச்சுட்ட. மீனா தன்னுடைய திறமையால முன்னேறணுன்றதுக்காகவே இங்க வந்து புது புது பிசினஸ் செஞ்சு நல்லா சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தன்னுடைய வேலைய ரொம்ப நேர்மையா, உண்மையா பார்த்துட்ருக்கா. இப்ப கூட பூக்கடைக்கு மீனா ஓனர் ஆனதுக்கு காரணம், மீனா தன்னுடைய வேலைய நேர்மையா செஞ்சதுக்காக தான். அந்த பெரிய ஆர்டர் சிந்தாமணிக்கு கிடைக்கல. ஆனா, மீனா இப்ப அந்த பூக்கடைக்கு ஓனர் ஆனதுக்கு அப்புறமா நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சிந்தாமணியால தாங்கிக்க முடியல. பொறாமையில இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்காங்கன்னா, நீ அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறியா? இனியாவது திருந்தி உன்னுடைய வேலைய பாரு. பூக்கடைய நடத்துறேன்னு சொல்லி சிந்தாமணி பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படிலாம் செஞ்ச அவ்வளவுதான்னு சொல்லும்போது, "என்ன முத்து! இவ்ளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்படியே விட முடியுமா இவங்கள? போலீஸ் கிட்ட வந்து இந்த உண்மைய அப்படியே சொல்லு. இல்லையா, உன்னையும் சும்மா விட மாட்டேன். சிந்தாமணியும் சும்மா விட மாட்டேன்." சிந்தாமணி என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு நெனச்சது மட்டும் இல்ல. மீனாவோட பிசினஸ்க்கே பிரச்சனை செய்யணும்னு நெனச்சிருக்காங்கன்னா, அப்புறம் எப்படி சும்மா விட முடியும்? அதனால வந்து உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. "வேண்டாம் ஸ்ருதி. இனி உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன். என் அப்பா, அம்மான்னு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான். என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னால என் குடும்பத்துல பிரச்சனை வரும். என் அப்பா, அம்மான்னு எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிப்பாங்க. வேண்டாம், அப்படிலாம் செய்ய வேண்டாம். இனி சிந்தாமணி பேச்ச கேட்க மாட்டேன். இந்த பிசினஸ நான் செய்யவே மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஆனா போலீஸ்கிட்ட என்னால வந்து உண்மைய சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்ல முடியாது? நீ வந்து சொல்ல மாட்டேன்னு தெரியும். அதான் போலீஸ வர வச்சிருக்கேன். நீ பேசின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஏதாவது மாத்தி பேசணும், பிரச்சனை செய்யணும்னு நினைச்சேன்னு வையி, என்னைக்குமே நீ வெளியில வர முடியாது. உன்னுடைய அப்பா, அம்மா உன்னுடைய நிலைமைய பார்த்து அவங்க தான் தலை குனிஞ்சு நிப்பாங்க. நீ உண்மைய பேசினா கூட பரவால்ல, நம்ம பொண்ணு ஏதோ தெரியாம இப்படி ஒரு வேலைய செஞ்சுட்டான்னு சொல்லி அவங்க உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா வேணும்னே பிரச்சனை செஞ்ச அவங்களுக்கு நானே ஃபோன் பண்ணுவேன். நீ செய்ற ஒவ்வொரு பிரச்சனையவும் அவங்க கிட்ட பேசி புரிய வைப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வந்து உண்மைய சொல்லிடுறேன். போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். போதுமா? எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. பேசாம நான் என் அம்மா, அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீத்துவ வெளுத்து வாங்கின ஸ்ருதி, அங்க போலீஸ்கிட்ட வந்து உண்மைய சொல்றாங்க. உடனே இங்க நீத்து வந்து, "ஆமா சார், சிந்தாமணி தான் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க. வேணும்னே திட்டம் போட்டு சிந்தாமணி என் வாழ்க்கையில நெறைய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. சிந்தாமணிய நம்பி இப்ப நான் தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன். என் நிலைமைய பாருங்க. சிந்தாமணி சொன்னாங்கன்னு பெரிய பிசினஸ் வேணும்னு சொல்லி பூக்கடை ஆரம்பிச்சேன். ஆனா சிந்தாமணி பேச்ச கேட்டு தான் நானும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு இப்படிலாம் நான் பேசுனேனே தவிர்த்து, மத்தபடி உண்மையாவே ரவி என்ன விரும்பல. ரவி வாழ்க்கையில இப்படிலாம் பிரச்சனை செஞ்சா, நீத்துவும் ரவியும் பிரிஞ்சிருவாங்க. ரவி என்னை தேடி வந்து என்னை ஏத்துப்பாருன்னு நெனச்சேன். ஆனா தன்னுடைய வாழ்க்கைக்காக ஸ்ருதி உண்மைய கண்டுபிடிக்க இப்படிலாம் வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்க. ரவி வாழ்க்கையில வேணும்னே பிரச்சனை செஞ்சது நான் தான். ஆனா அப்படி செய்ய சொன்னது சிந்தாமணி தான். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து நீத்து. உடனே அங்க சிந்தாமணிய வர வைக்கிறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க. பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு, இப்படி என்னையும் மாட்டி விட்டுட்டாளே இந்த நீத்து. நீத்துவுக்கு உதவி செய்யலாம். இங்க விஜயா வீட்ல பிரச்சனை செய்யலான்னு பார்த்தேன். இந்த நீத்து
ஸ்ருதிய பார்த்த உடனே இப்படி உண்மைய சொல்லிட்டாளா? அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது, அங்க சிந்தாமணி வராங்க. என்ன? எதுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்க நீத்து சொல்றாங்க, "சிந்தாமணி, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சீங்க? உங்களால பாருங்க. என் நிலைமைய பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீத்து? நீ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்ச. உனக்கு நானும் உதவி செஞ்சேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதே." அப்படின்னு சொல்றாங்க. "உங்க பூக்கடைக்கு நான் தான் வந்து பூவெல்லாம் குடுக்குறேன். மத்தபடி நீங்க என்ன எனக்கு சொந்தக்காரங்களா? இல்லையே! நீங்களா ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டு, இப்ப என்ன பத்தி என்னென்னவோ சொல்றீங்க. இதெல்லாம் சரியில்ல நீத்து." அப்படின்னு சிந்தாமணி பேச, உடனே நீத்து ரொம்ப கோவமா, "என்ன நடக்குது சிந்தாமணி? நீங்க தானே ரவியவும், ஸ்ருதியவும் அவங்க வாழ்க்கைய பார்த்துக்க கூடாது. அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா அவங்க வந்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இப்படிலாம் செய்ய சொன்னீங்க. நீங்க சொன்னத கேட்டு நானும் பிரச்சனை செஞ்சேன். இப்ப எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க மட்டும் வெளில வரணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, அ என் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் வந்து இத்தன வருஷமா இந்த பிசினஸ நல்லா பார்த்துக்கிறேன். இவங்க பூக்கட ஆரம்பிச்சாங்க. இவங்க கடைக்கு தேவையான பூவெல்லாம் நான் குடுத்தேன். மத்தபடி எனக்கு விஜயா என் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு எப்படி பிரச்சனை செய்வேன்? அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. இதெல்லாம் நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன் சார். நீத்து சொல்றது எல்லாமே பொய் தான்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க முத்துவுக்கும், ஸ்ருதிக்கும் அவ்ளோ கோவம் வருது. விஜயா அத்தையோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு, என் வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும், என் குடும்பத்தில பிரச்சனை செய்யணும், மீனாவோட பிசினஸ்ல பிரச்சனை செய்யணும்னு இருக்கிறது இந்த சிந்தாமணி தான். அப்படின்னு ரொம்பவே கோவமா சிந்தாமணிய பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. "இப்பயாவது உண்மைய சொல்லுங்க. இல்லையா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நீங்க செய்ற பிரச்சனையால நானும் ரவியும் எவ்ளோ மனசு வேதனைப்படுறோம். இங்க மீனா தன்னுடைய பிசினஸ செய்ய முடியாம எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்படிலாம் செய்ய அசிங்கமா இல்ல? இதுல உன்ன வேற விஜயா ரொம்பவே நம்புறாங்க. உண்மைய சொல்லியே ஆகணும். நீ இங்க வந்து நீத்துக்கிட்ட என்னலாம் பேசியிருக்க? நீ வந்து என்னென்ன யோசனை சொல்லியிருக்க? என்னலாம் திட்டம் போட்டிருக்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இனியும் உண்மைய சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்லிட்டு இருந்த, அவ்வளவுதான்." அப்படின்னு சொல்லும்போது, "போதும் ஸ்ருதி, இப்படிலாம் பேசாதீங்க. விஜயா என் ஃப்ரெண்டு. அதனால அமைதியா இருந்தேன். ஆமா, நீத்தும் என் பேச்ச கேட்டுட்டு இருந்தாங்க. நீத்தும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னப்ப, மீனாவுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே, இங்க நீத்து பூக்கடை ஆரம்பிக்கணும்னு திட்டம் போட்டு குடுத்தது நான் தான். போதுமா? மீனா மட்டும் நல்லா சம்பாதிக்கணும், பிசினஸ் செய்யணும். இங்க நெறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சு, அவங்களுக்கு மட்டும் நல்ல வருமானம் வரணும். இத்தன வருஷமா டெக்கரேஷன் ஆர்டர நான் தான் செஞ்சுட்டுருந்தேன். எனக்கு எவ்ளோ வருமானம் வந்தது. ஆனா இப்ப மீனாவால எந்த ஒரு வேலையும் இல்லாம, கொஞ்சம் கூட சம்பாதிக்காம நான் கஷ்டப்படுறேன்ல. அதான் மீனாவுக்கு பிரச்சனை செய்ய இப்படிலாம் செஞ்சேன். போதுமா? இதுக்கப்புறமும் மீனாவுக்கு பிரச்சனை செய்வேன். உங்களால என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்றாரு, "என்னது? பிரச்சனை செய்வீங்களா? நீங்க முதல்ல வெளில வர முடியுமான்னு பாருங்க. நீங்க திட்டம் போட்டு எங்கள ஏமாத்தல. நீங்க தான் இப்ப தல குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறீங்க. சார் பார்த்தீங்களா சார்? எங்க வீட்ல ஒவ்வொரு பிரச்சனையும் செய்றது இந்த சிந்தாமணி. எங்க அம்மாவும் சிந்தாமணி தான் ரொம்ப நல்லவங்கன்னு இவங்கள நம்பிட்டு இருக்காங்க சார். இவங்கள சும்மா விடக்கூடாது. அதான் உண்மைய சொல்லிட்டாங்கல்ல. நீத்துவும் சிந்தாமணியும் சேர்ந்து திட்டம் போட்டு என் குடும்பத்த ஏமாத்தியிருக்காங்க. இங்க ரவியோட வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சிருக்காங்க. மீனா பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு இப்படிலாம் எங்கள ஏமாத்துறாங்க சார். அது எப்படி இவங்க வந்து இவங்கள சும்மா விட முடியும் சார். அதான் உண்மை என்னன்னு அவங்களே சொல்லிட்டாங்களே. மீனா மேல உள்ள கோவத்துல, பொறாமையில இப்படிலாம் செஞ்சிருக்காங்க சார். இவங்கள சும்மா விடாதீங்க சார். இவங்கலாம் வெளியில வரவே கூடாது சார்." அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே இங்க சிந்தாமணி ரொம்ப கோவமா இருந்தாலும், நீத்து இங்க ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "என்ன மன்னிச்சுடுங்க. இனி உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன். சிந்தாமணிய நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். சிந்தாமணி பேச்ச கேட்டு நான் பிரச்சனை செஞ்சேன். புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பூக்கடையெல்லாம் ஆரம்பிச்சேன். ஆனா, சிந்தாமணி இவ்ளோ பொய் சொல்லி என்ன ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் வந்து எங்க வீட்டுக்கே போயிடுறேன். நான் இனி இந்த பூக்கடைய நடத்தவும் மாட்டேன். இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனை செய்யவும் மாட்டேன். நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ரவிய நீங்க ரொம்ப விரும்புறீங்க. ரவி மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதனால நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கங்க. நான் தான் தேவையில்லாம வந்து ரவிய விரும்புறேன்னு சொல்லி நெறைய பிரச்சனை செஞ்சுட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நெனச்சீங்கல்ல ஸ்ருதி, இப்ப நான் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கிறேன். இனி உங்க வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன். போதுமா? அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க நீத்து. உடனே முத்து சொல்றாரு, "என்ன பழகுறளு? அதான் நீத்து மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல. இதெல்லாம் போதும்ல. இனி ரவியும், நீங்களும் எங்க வீட்டுக்கே வந்துரலாம்ல. உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கலாம்ல. ஆனா சிந்தாமணி வெளியில வரவே கூடாது." அப்படின்னு முத்துவும், மீனாவும் போலீஸ் முன்னாடி உண்மைய நிரூபிச்சது மட்டும் இல்லாம, இங்க எல்லாருக்கும் வந்து உண்மை தெரிஞ்சதால, இங்க வசமா மாட்டிக்கிறாங்க. இங்க வந்து சிந்தாமணி.
அங்க நீத்து வந்து சிந்தாமணியால தான் இவ்ளோ பிரச்சனையவும் நான் வந்து செய்ய வேண்டியதா இருந்தது. சிந்தாமணி பேச்ச கேட்டேன். அவங்கள ரொம்ப நம்புனேன். இப்ப ஏமாந்து போய் நிக்கிறேன். இனி நான் என் வேலைய பொறுப்பா பார்த்துக்கிறேன். இந்த சிந்தாமணி பேச்ச கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. இங்க வந்து நீத்து. நீத்து மூலமா வந்த பிரச்சனையெல்லாம் இப்ப சரியாயிருச்சு. நீத்துவே மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்துல, அங்க வந்த உடனே அ ரவிகிட்ட சொல்றாங்க ஸ்ருதி, "இப்பவே நம்ம வீட்டுக்கு போகலாம். இனி நீத்துவால எந்த பிரச்சனையும் வராது. உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணிக்கும், நீத்துவுக்கும் சரியான பதில் குடுத்தாச்சு. இனி நீத்து உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன்னு அங்க போலீஸ் முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. இனி அ நம்ம வீட்டுக்கு நான் வரலாம்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "கண்டிப்பா நீ வரணும். என் அப்பா, அம்மான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரவியும், ஸ்ருதியும் ரொம்பவே சந்தோஷமா விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்க முத்து வந்து, "மீனா, இனி எந்த பிரச்சனையும் இல்ல மீனா. நம்ம பிசினஸ் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்ட சிந்தாமணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. இனி அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை செய்யவும் முடியாது." அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் முத்து மீனா கிட்ட சொல்லும்போது, மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.